எல்லாரும் நினைச்சிருவாங்க இவன் வந்து வர்றான் போறான் இவ்வளோ காசு எடுக்கான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. பல இடத்துல கஷ்டப்பட்டு பல மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நிற்கேன். அம்மா கழுத்தில் தாலி கிடையாது, நாங்கள் அப்பா கையில் கொடுத்து அம்மா கழுத்தில் தாலி போட்டு எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன். ஸ்டெர்லைட்லலாம் நாங்கள்லாம் சாக்கடைலாம் அழைப்போம். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த சாக்கடைலாம் அடைச்சிருக்கும். சடன் ஒர்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்கும். புனல் மாதிரி இருக்கும். அந்த புனலுக்குள்ளே இருந்து திறந்து விடும்போது உடம்பு ஃபுல்லாக கரியாகிருவோம். அவ்வளோ நம்மளால் மூச்சு விட முடியாது. மூக்கு சீந்தனா கூட நம்மளுக்கு வந்து மூக்கில் இருந்து அந்த கறி தூசியை வந்து அவ்வளோ எடுக்கலாம். எங்கள் ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹரியன் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனி, பெரிய முதலாளி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊருக்காரங்களுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் மாதிரி அந்த சோன் பப்பிலியா அந்த பஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நாங்கள் வரிசையாக உட்காந்துருப்போம். அவங்க வாங்கி கொடுக்குற சட்டை வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கடவுளே கொடுத்த மாதிரி ஒரு சட்டை. அந்த சட்டை போட்டு அந்த டிஷர்ட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க தானே, நல்லாயிருக்கும். அந்த ஐயா வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்கல, ஆனால் அவங்க வாழ்க்கையை நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் ஊருக்கே கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து யாருக்குமே கரண்டே கிடையாது. தண்ணியும் எடுக்கிறதுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே நடந்து போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் கடலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா குளிக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணியில் குளிக்க முடியாது. கடலில் நல்ல மீன் ஃபுல்லாக செவுளாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக செவுளாக இருக்கும். மீன் வாடை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணோம்னா கடலில் குளிச்சுட்டு கடல் மணல் இருக்குன்னா மணலில் தான் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வீட்டில் வந்து 2 கப்பு தண்ணி அவ்வளோதான் ஊற்றிட்டு, மற்றபடி நம்ம தூங்குறது ஸ்கூலுக்கு போகிறது இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஹார்பருக்குள்ளே வந்து தடி அளக்கிற வேலைக்கெல்லாம் போயிருக்குங்க. தடி அளக்கிறதுனா பெரிய பெரிய மரம் வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் ஆகி வரும். அந்த மரத்தெல்லாம் ஏறி ஓடி போய் அளக்கணும். அந்த நீளத்தை அளக்கணும், அதுக்கப்புறம் ரவுண்டு அந்த வட்டத்தை அளக்கணும். அதுக்கெலாம் 70 ரூபா 80 ரூபாய் சம்பளத்துக்கு போயிருந்திருக்கேன். ஒரு 2012 வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம். தரவணம் தான் சொன்னான். 2012 ஆரம்பித்தேன். எனக்கு அந்த அப்போ வந்து எதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா, எங்கள் தொழில் வந்து எங்கள் அப்பா காலத்தில் மீன் பிடிக்கும்போதும் அதிகமாக மீன் பிடிச்சாங்க. எங்கள் காலத்தில் மீன் பிடிக்கும்போதும் அதோட தொழில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு இடம் வேணும். நான் என்ன நம்ம ஃபோனில் எடுக்கிறோம் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து அப்படியே பொதுவாக போட்டுட்டு இருந்தால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. காசு வரும் பணம் வரும் எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து ஒரே ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து அப்போயுமே வந்து ஒரு மில்லியன் கணக்கில் போச்சு. கடலில் இருந்து ஒரு விலாங்கு மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து மண்ணுக்குள்ளே வெளியே பூந்து கடலுக்குள்ளே போகும். அந்த வீடியோ எடுத்து போட்டேன். அது மில்லியன் கணக்கில் போச்சு. அதுக்கப்புறம் தான் பசங்க சொன்னாங்க, இதில் வந்து காசு வரும்ல, யூடியூப்லேருந்து செமையாக காசு வரும், நீ வந்து யூடியூப் ஆரம்பி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க யூடியூப்பை வந்து கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் மீனொன்று இருக்காங்களா கிங்ஸ்டன்னு, நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது வந்து மெதுவாக அமைதியாக பேசவே மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க வந்து பேசி போட்டாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ரீச் கிடச்சிச்சா. அதே ஐடியாவை சொன்னாங்க, நீ வந்து அவங்களே மாதிரி பேசி போட்டு நல்ல ரீச் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி போட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், சுஜின்னு. அவன் என்ன பண்ணான்ட்டு எனக்கு வந்து GoPro 6 வந்து அனுப்பி விட்டான். இல்லை, நீ வந்து நம்ம தொழில் வந்து கடலுக்குள்ளே உள்ள தொழில், அந்த கடலுக்குள்ளே உள்ள தொழிலை வந்து நீ வந்து வெளி உலகத்தை காமிக்கணும்டா, நீ வந்து அந்த கடலுக்குள்ளே GoPro வச்சு எடு அப்படின்னா.